ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது PayU அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சூப்பரான டாப் கம்பெனிலேருந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு அருமையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் பேசிக்காக வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். சூப்பரான ஒரு நல்ல ஒரு சேலரி பேக்கேஜில் அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. இது எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக டெமோட பார்க்க போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் PayU. இந்த PayUங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆன்லைனில் ஏதாச்சும் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், மற்றபடி ஏதாச்சும் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த PayU மூலிமா நம்மளுக்கு வந்து பே பண்ணுவோம். இந்த கம்பெனிலேருந்து என்ன ஒரு போஸ்டிங் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் KYC குவாலிட்டி செக் அப்படிங்கிற ஒரு லெவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா HR ஹையர் பண்ணுறதுனால டேரெக்டாக இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். வீட்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. இந்த KYC அப்படின்னா நவ் யுவர் கஸ்டமர். இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து KYC வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை செக் பண்ணி அந்தந்த இதுக்கு நீங்கள் வந்து எக்ஸல் வந்து ஃபில் பண்ணி உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுடைய ஒர்க்காக இருக்கும். இதுக்கு வந்து என்னெல்லாம் உங்களுக்கு வந்து தகுதிகள் இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோடைய அபவுட் டீடைல்ஸ் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 lakhsக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் கணக்கில் வந்து யூசர்ஸாக வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இல்லை மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா, ஏகப்பட்ட, அதாவது ஆசியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த கம்பெனி வந்து இருக்குது. ஆசியாவில் இருக்கட்டும், யூரோப்பு, அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து லீடிங் கம்பெனியாக ஒரு குளோபல் லெவலில் வந்து ரன் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா. அபவுட் த ரூல்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். KYC அண்ட் ஆன்போர்டிங் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் அண்டு is associated by implement the policies and processes ensuring compliance with AML guidance. AML அப்படிங்கிற கைடன்ஸில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த KYC வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக் மூலிமா குவாலிட்டி வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை டைப் பண்ணி அந்த மேனேஜராக இருக்கட்டும், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹையரிங் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுடைய ஒர்க்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அபவுட் த டீம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டிபார்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ளூடிங் ஆன்போர்டிங் ஆஃப் த மெர்ச்சன்ட்ஸ் அஸ் பெர் த ரெகுலர்லி கைடன்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கைட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி உங்களுடைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும் லிஸ்ட்டை. ஓகேங்களா. அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வாட் யூ பி டூயிங்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்கில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாருங்கள். KYC பேக்ரவுண்டில் கண்டிப்பாக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆப்ரேஷன் பேக்ரவுண்டு ஃப்ரம் NBFC பேங்கிங், கிரெடிட்ஸு, ஃபிட்டெக் இண்டஸ்ட்ரி, இப்போ இந்த ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் BCom MCom படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக MS ரிலேட்டடான, அதாவது மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி பவர் பாயிண்ட், எக்ஸல் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து பவர் பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ப்ரிப்பேரிங் அண்டு மேனேஜிங் ரிப்போர்ட்ஸ் அண்ட் MIS அப்படிங்கிற இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எல்லாமே ஃபுல்லாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் கேண்டிடேட்ஸ் சுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் ஆப்ரேஷன் QC ப்ரொஃபைல் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. அதை தாண்டி உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் பேமெண்ட் கெட்வே இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து இந்த பேமெண்ட் கெட்வேல ஏகப்பட்ட பேமெண்ட் கெட்வே நம்ம இந்தியாவிலே இருக்குது. அந்த கம்பெனி ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். நீங்கள் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது உங்களை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது கீழே வந்து அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லிங்க்டின்ல ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரெஸ்யூம் வந்து கொடுங்க. ரெஸ்யூம் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட பேர், ஃபுல் நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், கரண்ட்டாக கம்பெனியில் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட பேர் கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் நில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதை தாண்டி இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, விட்டுருங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை. இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு ஐ நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற கொடுத்துருங்க. இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. சாரி, இதான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். சரிங்களா. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.